மக்களே இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல எல்லாம் கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்குது. படம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு கூஸ்பமான மூமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. படம் போக போக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கேமியோ பர்சன் உள்ள வந்துட்டே தான் இருக்காங்க. படம் அதனாலேயே தெரிக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய பேர் படத்துல இருக்காங்க. பிபியோட ஸ்கிரீன் பிளே மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்தாலும் அதுவே ஒரு சில இடங்கள்ல நெகட்டிவாவும் இருக்கு. ஒவ்வொரு சினிமா இன்டர்லிங்க்ல இருக்கிறதுனால படத்தோட டியூரேஷனை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. படம் லென்த்தா இருக்கு. படமா பார்க்கும்போது இவனோட மியூசிக் பிஜிஎம் சீரிஸ்லி வேற லெவல்ல இருக்கு. படத்துல டிஏஜிங் எங்கேயுமே பிசுறது இல்லைங்க. படத்துல ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் மோகன் சரியா பண்ணல, அதுக்கு பதிலா எஸ்ஏ சூர்யாவே வில்லனா போட்டுருக்கலாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன கேட்டா உண்மையான வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் தாங்க. படத்துல பல வில்லன்கள் இருந்தாலும் மெயின் வில்லன் இளைய தளபதி தான். படத்துல நிறைய ஹீரோஸ் இருந்தாலும் மெயின் ஹீரோ தளபதி தான். குறிப்பா இந்த படத்துல இளைய தளபதியா வர்ற விஜயோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா இந்த கோட் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சீரியஸ்லி கமர்ஷியல் என்டர்டெய்னருங்க. இந்த படம் உங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்திருந்தா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.